குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இப்போ நம்ம வெள்ளூர் எக்ஸிபிஷன் ரோபோட்டிக் எக்ஸிபிஷனில் இருக்கோம். இப்போ இங்கே ரோபோட்டிக் எக்ஸிபிஷனில் 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. எந்த ரோபோட்டிக் கம்பெனி வாங்குறதுல கன்ஃபியூஷன் ஏற்படுது. லெட்ஸ் see the concept. மச்சான் ரோபோ எக்ஸிபிஷன் இருக்கான போய் பார்க்கலாமா மச்சான்? பார்க்கலாம் மச்சான். நான் மச்சான் நமிதா எவ்வளோ ரொம்ப அட்ராக்டாக இருக்கு இந்த ரோபோ. நம்ம சொன்னதெல்லாம் செய்யுமா? பார்க்கலாமா? இது வந்து என்னுடைய ரோபோ, பேரு குட்டி. ஓகே சார். சார் நாங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த ரோபோ செய்யுமா சார்? செய்யும் சார். ஓகே. யூ கேன் டான்ஸ். யூ கேன் ஃபைட். ஏன்னா ஒரு 2 ஸ்லிப்பு ஏன்னா ஃபைட். சரி மச்சான் இதெல்லாம் நல்லா செய்யுது. அடுத்தது லாஸ்ட்டாக ஒரு கேள்வி கேட்போமா? கேட்கலாம் மச்சான். இந்தியாவில் மிகப்பெரிய தலைவர் யாரு? பவர் ஸ்டார். நான் மச்சான் எல்லாருக்கும் தெரிஞ்ச தலைவரை அந்த ரோபோட் தெரியல. வேஸ்ட் மச்சான் இது. நம்ம அடுத்த ஸ்டால் போய் பார்ப்போம் மச்சான். So the friends are going next robotic sing further. நான் மச்சான் வரவேற்பு பணமா இருக்கு பொழுது மஜாவா ரோபோட் சார். பேரே வித்தியாசமா இருக்கு. இப்போ மஜாவா தான் மச்சான் இருக்கும். போய் பார்க்கலாமா சார்? உங்க ரோபோ பார்க்கலாமா சார்? Sure, sir. I introduce myself and none other my creation, Chitty. சார் நான் சொல்றதெல்லாம் உங்க ரோபோ செய்யுமா சார்? Yeah, sure, sir. You can dance. You can fight. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தமிழ்நாட்டு ஒரு சூப்பரான ஆக்டர், ரோபோ படத்துல நடிச்ச அந்த ஆக்டர் யாரு? ரஜினிகாந்த். மச்சான் நம்ம பழுவரை பத்தி கரெக்டா சொல்லிச்சு மச்சான். அவர் சரியான ரோபோ தான் பழகுது. சரி இந்த தமிழ்நாட்டிலே சிறந்த இன்ஜினியரிங் காலேஜ் எதுன்னா எதுன்னு சொல்லுவேன்? ஜிடெக். சரி அது கரெக்டா சொல்லிட்டேன். அதுல சிறந்த டிபார்ட்மெண்ட் எதுன்னு தெரியுமா உனக்கு? MCA. மச்சான் நான் எதிர்பார்த்ததோட எல்லாமே நல்லா சொல்லுங்கடா இது. மச்சான் இதே வாங்கிடலாம்டா. ஓகே நம்ம அவர்கிட்ட பர்சனலா போய் அதை வாங்குவோம். So it is the Mojo company robotic. சொல்லுங்க பிரபு. எங்க கணக்கெல்லாம் சரியாக உள்ளதா? சரியாக தான் உள்ளது பிரபு. எங்க சரியாக எங்க அது மாநில மட்டும் அதிக காலமாக இருக்கிறான் பிரபு? அது மாநில பிறப்பே இல்லை பிரபு. மஜா கம்பெனி ரோபோட் பிரபு. என்ன ரோபோட்டா? அப்படி என்ன? என்னை போன்ற 1000 சித்திரகுப்தர்களுக்கு சமமானது பிரபு. உன்னை போல 1000 போல? அப்ப உன்னை வைத்துக் கொண்டிருப்ப நான் அத்தியா வைத்துக் கொண்டிருக்கிறோமே பிரபு. உங்களுக்கு பிரபு நான் பூலோகம் சென்று அந்த ரோபோட்டை நான் எடுத்துக்கொண்டு வந்து வைக்கிறேன். ரோபோட்டா I am robo. The memory 1 zettabyte, speed 1 terabyte. சித்திரகுப்தன் பேர் நான் இதை வைத்துக் கொண்டிருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரோபோ பூலோகம் மட்டும் இல்லாம மேலோகத்தோட எம்என்ஏ யூஸ் பண்றாரு. So use all of Moja company robots. Next concept. Next da. Maja. Thank you all. என்னோட ரோபோட்டோட நோக்கம் என்னன்னா ரெடியூசிங் மேன் பவர்ஸ். என்னோட ரோபோட்டை யூஸ் பண்ணி மேன் பவர்ஸை கம்மியாக இது பண்ணி ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ணலாம். சியா ஃபோன் இப்போ வந்து அது நல்ல கெட்ட விதமா பயன்படுத்தி அப்படியே எப்படி வந்து நல்ல விதமா பயன்படுத்துறதை பத்தி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அடிக்கிறன்றத பார்க்க போறோம். அப்பா வணக்கம் சார். எங்க ஐடி ஐடி கிடையாதுப்பா. இதோ சார். வணக்கம் சார். 50,000 அவன்கிட்ட கூட மைக் கூட
இந்த கொஸ்டின் பேப்பர் என்னடா மச்சான் பிட் அடிக்கிற? என்ன மச்சான் பிட் அடிக்கிற? மச்சான் இந்த காலத்துல பிட் அடிக்கலனா பாஸ் ஆக முடியாது மச்சான். அப்ப நான் எப்படி எழுதிட்டு? சரி மச்சான். வா சார் முஸ்கா சார் நீ ஏன்பா நல்லதுல சார் அதெல்லாம் விடுங்க சார். சார் அதெல்லாம் விடுங்க சார். பரவாயில்ல சார். தேங்க்யூ சார். சரிப்பா. இப்போ வந்து செம் ரிசல்ட் வருது. நல்லா படிச்ச பையன் எப்படி ரிசல்ட் எடுக்கிறான், பிட் வச்சு பாஸ் பண்ண எப்படி ரிசல்ட் எடுக்கிறான்றத பத்தி பார்க்க போறோம். மச்சான் எப்படி மச்சான் எழுதின எக்ஸாம்? மச்சான் என்ன மச்சான் ஆச்சு ரிசல்ட்? நான் பகலமா வீண் எழுந்து படிச்சு ஃபெயில் ஆயிட்டு மச்சான். நீ வேஸ்ட் மச்சான். அதுதான் நம்ம கிட்ட சியா போன் ஒன்று வந்து இது என்னவா சியா போனா? நீ என்ன போன் மச்சான் யூஸ் பண்ற? நான் ஏதோ டுபாவர் செல் யூஸ் பண்றேன் மச்சான். நீ வா மச்சான், மாமா சியா போன் வாங்கி தரேன், சூப்பரா இருக்குது மச்சான். இப்போ இந்த போன்ல வந்து என்ன ஃபெசிலிட்டிஸ்னா நெட் இருக்குது மச்சான். நம்ம காலேஜ்ல வந்து வைஃபை இருக்குது. நம்ம இதுல வைஃபை இருக்கு. அப்ப இதுலயே நெட் கனெக்ட் பண்ணிட்டு கொஸ்டின் டைப் பண்ணி கூகுள்ல போய் சர்ச் பண்ணா ஆன்சர் வந்துரும். அப்படியே மச்சான்? ஆமா மச்சான். அப்பதான் மச்சான் எழுதிங்கற. நீ வேஸ்ட் மச்சான். நீ செல் வாங்கி கொடு மச்சான். வா மச்சான் போலாம். இப்பயே கடைக்கு வா மச்சான். மச்சான் காசு வச்சிங்கறியா? வச்சிக்கிறேன் மச்சான். அப்புறம் கடைக்காரன் போனா அவன் சம்ம அடிப்பான். பரவாயில்ல மச்சான், நான் பாத்துறேன் மச்சான். வச்சிக்கிறல? வச்சிக்கிறேன் மச்சான். போய் காசு வாங்கலாம். இப்போ வந்து செல் சென்டருக்கு போறாங்க. என்னப்பா தம்பி? அண்ணா வணக்கண்ணா. இல்லண்ணா இந்த மாதிரி கொஞ்சம் படிக்கிற வேலையா பிஸியா ஆயிட்டேன். முன்னா வாரத்துக்கு 2 ஆள் யாரா இட்டுன்னு வருவா. இப்ப நான் யாருமே இட்டுன்னு வரது இல்ல. என்ன பண்றது, எல்லாம் படிப்புன்னு போயிடறானுங்க. நம்மளமா பிட் அடிக்கவே தெரியல நான் பசங்களுக்கு. உன்னால எனக்கு ஒரு வாரத்துல 1 லட்சம் லாஸ்பா. சரி உன்ன அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்புறம். சரி யார் தம்பி? தம்பி வந்து என் ஃப்ரெண்டுனா. அவன் வந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான். அவனுக்கு நம்மளோட சியா போனை பத்தி தெரியவே இல்லை. பையனுக்கு புதுசு. நீ சொன்னியா இல்லையா? நான் சொல்லிட்டேன். பையன் இப்போ வந்து உங்ககிட்ட நான் கேவனான்றான். என்னப்பா தம்பி? அண்ணா எனக்கு ஒரு சியா போன் கொடுக்கணும் எனக்கு அதே மாதிரி. ஏய் கடைக்காரன் வந்து சேல்ஸ்மேன் வந்துடுவான். என்ன ஏந்துடா சொல்லுப்பா. வணக்கண்ணா. அண்ணா எனக்கு எவ்வளோ அந்த ரேட்டு சியா போனு? 12,000 ரூபாய்ப்பா. 12,000 என்ன டிஸ்கவுண்ட் பண்ணி தர மாட்டீங்களா? ஆடி எல்லாம் போயிடுச்சுப்பா. இப்ப புட்டாசி நடக்குதுப்பா. புரட்டாசி தான் நான் பார்த்து கொடுக்கணும் எதனா ஒண்ணு. சரி பொட்டாசினா பரவாயில்ல. நான் பெருமாள் கிட்ட அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். நீங்க பாத்துக்கணும்னா சரிப்பா. உனக்கு 6,000 ரூபாய் சொல்றேன்ப்பா. வாப்பா. சரி தவணை முறையா கொடுக்கலாமாண்ணா? கொடுக்கலாம்ப்பா. சரி வந்துண்ணா. தானே ரூபாண்ணா திட்டு போறீங்களா? வாங்கிக்கப்பா. சரி வருங்க. சொன்னா போயிட்டு நாளைக்கு வரணும். சரிப்பா ஏன்னா பார்த்து சொல்லுப்பா. சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன். சரி வரேண்ணா. சரிப்பா. அடுத்ததா பாத்தீங்கன்னா செகண்ட் செம்ல வந்து பிட் அடிச்சு போன்ல மாட்டிக்கிறாங்க. அது வந்து எப்படி சார் என்ன விதமா சொல்றாருன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த 3 நாள் எதுப்பா? நல்லா எழுதுறேன் சார். தேங்க்யூ சார். ஆமா சார் இதை பத்தி தெரியாதா சார்? இதான் சார் சியா போன். என்ன சார் இதை ஒருத்தர நீங்க எப்படி சார் ஸ்குவாட் ஆனீங்க? சார் செல்போன் வாங்குறதா முக்கியமா நல்ல விஷயத்துக்காக தான். ஆனா கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணா அது எப்படி? சார் நீங்க என்ன மட்டும் குச்சதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். என் மச்சான் மட்டும் எழுதிங்கிறான். டேய் எழுதுடா. தம்பி காட்டுப்பா. சார் அதெல்லாம் இல்லைங்க சார். சார் நான் எழுத மாதிரிங்க சார். சார் விடுவாதீங்க சார். சார் வேணாம் சார். சார் சார் பாவம் சார். சார் 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 அவன் பாவம் சார். சார் 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 வேணாம் சார். சார் 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 நான் பாக்குறீங்க நீங்க. மச்சான் குத்துறா. இவங்க இப்பதான் ஒரு பிட்டு கூட இவன் கூட இதுக்கு அப்புறம் சவகாசமே வச்சு கூடாதுடா. மச்சான் உர்றா. இவங்க இப்படிதான் ஒரு பிட்டு கூட அடி விட மாட்டான். குத்துட்டு வா. அம்மா அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி பசங்குள்ள சாராகிறான்னு. மச்சான் கலையிற டைம் இல்ல. அவங்க கிட்ட குத்துட்டு வரா. பேப்பரை போலாம். சார் நான் சார் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு 2 மார்க்ஸ் செட் பண்ணு சார். போங்க சார்.
செல்போன் எவ்வளவு யூஸ் ஆகுது, நீங்க இதே மாதிரிலாம் பண்ண என்ன அர்த்தம்? இல்ல சார், நீங்க தான் டக்குன்னு எக்ஸாம் நிறீங்க, ஒண்ணுமே எடுக்க மாட்டீங்க. நான் எப்படி சார் எடுத்து செல்போன் கண்டுபிடிச்சிட்டே நல்ல விஷயங்கள் பார்க்கலாம். நீங்க இதே மாதிரிலாம் பண்ணா எப்படி? அதே செல்போன்ல தான் சார் கட்ட விஷயமுங்குது. என்ன சார் நீங்க அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாதுன்னா இந்த செல்போனை கண்டுபிடிச்சாங்க அதை பாக்குறீங்க. சாரி சார், மன்னிச்சிருங்க சார், இன்னும் ஒழுங்கா யூஸ் பண்றோம் சார். மச்சான் சார் ஜஸ்ட் 1 minute சார். 1 minute சார். ஹலோ மச்சான், வீட்டுக்கு போறோம், புக் எடுக்கிறோம், படிக்கிறோம், நாளைக்கு பாஸ் ஆகிறோம். தேங்க்யூ சார். மனமுருகு மனமுருகுதே மனமுருகி பாடுறேன் நானே குக்குல் மனமுருகி பாடுறேன் நானே குக்குல் தான் பண்ணி தான் நட்பை சேர்க்கிறேன் நானே. அதனால ஸ்மார்ட் போன் வாங்குங்களேனே. தேங்க்யூ சார். சார் வாட் என்ன சார் இது? ஆன் பண்றோம். என்ன சார் இது? நான் புதுசா ஒரு மொபைல் கம்பெனி ஓபன் பண்ணிருக்கோம். ஓகே சார். அது நீங்க இது வாங்கினாக்கா மொபைல் வாங்கினா ரொம்ப ஆஃபர் இருக்கு. ஓகே நீங்க யூஸ் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் இந்த மொபைல் ஷாப் எங்க இருக்கு? மொபைல் செக்டர் பக்கத்துல தான் இருக்கு கொஞ்சம். சார் ஓகேங்க சார். ஹலோ गाइस, நோ விசிங். ஒரு கேர் மேல. Welcome sir. What do you want? கஸ்டமர். गाइस, Welcome sir. What do you want? என்னதே வானவில்லை காணோமா? ஐயோ சார் என்ன வேணும்னு கேட்டேன் சார். இத புதுசா மொபைல் ஷாப் ஓபன் பண்ணியா சொன்னாங்க. எஸ் சார், வாங்க எங்க மேனேஜர் கிட்ட பேசுங்க. சார் ஓகே. சொல்லுங்க சார். சார் இங்க புதுசா மொபைல் ஷாப் ஓபன் பண்ணி தான் சொன்னாங்க. ஆமா சார். அல்ல உங்க மொபைல்ல மோர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குதா சொன்னாங்க. அதான் வாங்கலாம்னு வந்தேன். என்னென்ன அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கு உங்க எங்க அப்ளிகேஷன்ல? மொபைல் பார்த்தா ஆன்டி தெஃப்ட் லாகிங் சிஸ்டம்ன்ற ஒரு ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருங்க சார். Okay, இன்பில்டா இருக்கும். நீங்க மொபைல் மிஸ் பண்ணிட்டாலோ உங்களுக்கு ட்ரேஸ் அவுட் பண்ணாலும் எதுவுமே எங்ககிட்ட ஈஸியா நாங்க ட்ரேஸ் அவுட் பண்ணி சொல்லிடுவோம். ஓகேங்க சார். இந்த மொபைலோட பாத்தீங்கன்னா பிரைஸ் பார்த்தீங்கன்னா 12,000. எப்படின்னு பார்த்தாக்கா நாங்க யோசிச்சோம், ஜிடெக் பாய்ஸ்க்காக இந்த மொபைல் நாங்க 9,999 ஒன்லிக்கு நாங்க ப்ரொவைட் பண்றோம் சார். சார் ஓகேங்க சார். நீங்க எந்த மாதிரி மொபைல் எதிர்பார்க்குறீங்க சார்? ஹலோ ஓ யாருங்க? மச்சான் எங்கடா இருக்கற? மச்சான் புதுசா மொபைல் வந்திருக்குதா சொன்னாங்க. அது வாங்கலாம்னு வந்தேன் மச்சான். சரி மச்சான், சரி வா மச்சான், வீட்டுக்கு என்ன மச்சான்? வீட்டுக்கு வாடா. சரி மச்சான், மொபைல் வாங்கிட்டு வரேன் மச்சான். சரி வா. மச்சான் புதுசா மொபைல் வாங்கினல, அந்த மொபைல் தொலைஞ்சிருச்சு மச்சான். என்னடா மச்சான் அது மட்டும் தொலைச்சிட்டியா? நீ தான் வாங்கினதா? இல்ல மச்சான், அந்த மொபைல் அட்வான்ஸ் ஃபீச்சர் இருக்கிறதுனால மொபைல் தொலைஞ்சாலும் கண்டுபிடிச்சு தரதா மொபைல் ஷாப்புக்கு சொன்னாரு. அங்க போய் பேசலாம் வா மச்சான். சரி வா மச்சான் போலாம். மொபைல் எடு. வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போன மொபைல் தொலைஞ்சிடுச்சு. என்ன சார் பண்றது அதுக்கு? யாரா மொபைல் எடுத்தவன் கண்டுபிடில 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். உங்க மொபைல் யார் எடுத்தாங்க அவங்களோட அட்ரஸ் எல்லாம் கண்டிப்பா கொடுக்குறோம். ஓகேங்க சார். அவனோட நம்பர் சொல்ற பாரு சார். மொபைல் 9952545351 சார் அவனோட நம்பர். அவன் பாத்தீங்கன்னா நம்ம காலேஜ் வெளியே தான் இருக்கான் சார் அவன். ஓகேங்க சார். நான் மொபைல் வாங்கிட்டு வந்து உங்களை மீட் பண்றேன் சார். ஓகே சார். மொபைல் மச்சான் கையா யார் மேல கை வைக்கிறா? என் மேலே கை வைக்கிற நீ? உங்க மொபைல் எப்படிடா தெரியும் உனக்கு? அந்த மொபைல் என் சிந்தனைடா. அந்த மொபைல் ஐஎம்ஐ நம்பர் இருக்கு. இப்ப என்ன சொல்ல போற? யாரு நம்பர் சொல்லு. ஐஎம்ஐ நம்பர் சொல்றேன். இப்போ எந்த மொபைல் இது? என்னடா லூஸ் மாதிரி பேச? ஐஎம்ஐ நம்பர் சொல்ற பார்க்கலாம். 23105 டா பாறாங்க. டேய் ஐஎம்ஐ நம்பர் 18 டிஜிட்ல இருக்குடா. எப்பற 5 டிஜிட்ல இருக்கு உனக்கு? சொல்றா. டேய் அப்பனா நான் திட்டி பயந்துறியா நீ? அது என்னடா சொல்ற? மூஞ்ச பதத்துல திட்டு. நான் மூஞ்ச மட்டும் அப்படியே தெரிஞ்சு அடம். டேய் யாரு பயந்து? எவ்வளவு திட்டி பயந்துற? டேய் யார் என்ன பண்ற? திட்டு பயந்து. யார் பண்றீங்க? ஐஎம்ஐ நம்பர் தெரியல. மொபைல் ஏதோ மொபைல் அது. போடா. உன் நம்பரை பார்த்தா போலீஸ் கிட்ட பிடிச்சு வந்துடுவான்.
எங்களோட ப்ராடக்ட்டோட பெனிஃபிட்டே இதுதான் சார். ஜிபிஎஸ் மூலமா உங்களோட அட்ரஸ் ட்ரெஸ் பண்ணுவோம். மெசேஜ் மூலமா உங்க மொபைல் தொலைச்சுன்னா 2 சிம்முக்கு ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் போடும் சார். ரொம்ப தேங்க்யூ சார். இந்த உங்க மொபைல் ப்ராடக்ட் அப்ளிகேஷன் வந்து நல்லா சேல்ஸ் ஆகணும்னு நான் வாழ்த்துறேன் சார். தேங்க்யூ சார். ஹலோ, ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தாலும் ஆப்பிள் ஃபோன் இருந்தாலும் எங்க மொபைல் அப்ளிகேஷன் இருக்கணும்ல. தேங்க்யூ டு எவ்ரிபடி. தேங்க்யூ. பார்வதி, சொல்லுங்கள் நாதா. நான் ஒரு ஐபோன் வாங்கி வந்துள்ளேன். இதை நம் மகன்களுக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஒன்றுதானே வாங்கி வந்துள்ளேன். அதை எப்படி தருவது? நம் மகன்களின் புத்திசாலித்தனத்தை சோதிப்பதற்காகவே ஒன்று வாங்கி வந்துள்ளேன். எப்படி தருவது நாதா? அதையும் நீயே சொல். சரி, இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே இதை தந்து விடலாம். பார்வதி, உன் யோசனை நன்றாக உள்ளது. அப்படியே செய்யலாம். மகன்களை அலை. விநாயகா, முருகா, உங்க மைக்க கொடு. சொல்லுங்கள் மம்மி, சொல்லுங்கள். மகன்களே, உங்களுக்காக நான் ஒரு ஐபோன் வாங்கி வந்துள்ளேன். இதற்காக உங்களுக்கு ஒரு போட்டி நடத்தப்படும். அதில் யார் வெற்றி பெறுகிறீர்களோ அவர்களுக்கே இது கொடுக்கப்படும். என்ன போட்டி? இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த ஐபோன். விநாயகர் தான் முதலில் வந்தான். அவனுக்கே கொடுத்து விடலாம். நீ ஏன் அதற்குள் வந்தாய்? எப்படி நீ முதலில் வந்தாய்? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். சோ உங்களை சொல்லியது வாங்கிட்டேன். உமது அறிவை நான் மெச்சுகிறேன். உங்களுக்கே அந்த இது அநியாயம், துரோகம். நான் செல்கிறேன் கோபமாக. முருகா, நில். போகாதே முருகா, போகாதே, நில். நாராயணா நாராயணா. என்னாச்சு முருகா? நான் நடந்ததெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அவங்க செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. என்ன பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்க. சரி, உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் தரட்டுமா? என்ன கிஃப்ட்? இந்தா. ஐ கண்ணாடி. ஐ கண்ணாடி. இது போட்டுக்கோ. இரு அவன் வரான். இரு. கண்ணாடி இதுதான் கிஃப்ட். என்கிட்ட இது பேர் கண்ணாடி. எங்க அது கொஞ்சம் போட்டு பார்க்கலாம். ஒண்ணுமே நல்லா இல்ல. நீ இந்த கண்ணாடியை போடு. சிவா. யாரு? உங்க அப்பா சிவாவா? இல்லங்க, சிவகார்த்திகேயங்க. பாத்தியா? இப்ப தனுஷ் தெரியுறாங்க. ஐயோ, என் கண்ணாடிக்கு போகுறா. கண்ணாடி மட்டும் ஐபோன் வாங்குறே. இதில் என்ன சிறப்பம்சம் உள்ளது? முதல்ல இவன் கிட்ட கொடுத்தீங்களே, இந்த ஐபோன்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இது என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா? சரி, அந்த இருக்கிறது எல்லாமே நான் கொடுத்த கிளாஸ்ல இருக்கு. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கணுமோ எல்லாமே இருக்கு. அதுல ப்ளூடூத் இருக்கு. ப்ளூடூத்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், போட்டோ எடுக்கலாம் அதுல. ஆனா எல்லாமே ஃப்ரேம்லயே இருக்காது. இந்த சைஸுக்கும் அந்த சைஸுக்கும் நீங்களே பாருங்க. அதோட ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 16 GB ஃபிளாஷ் மெமரி இருக்கு. 12 GB அதுல யூஸ் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு சிஸ்டம். ஆண்ட்ராய்டு செல்லிப்லாம் எவ்வளவு காசு இங்க பாருங்க. நாங்க ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்மால் கம்ப்யூட்டரே அவன் கண்ணில் மாட்டி வச்சிருக்கேன். அது போர்ட்டபிள். அதுக்கப்புறம் அதுல ரேம் பாத்தீங்கன்னா 1 GB வரைக்கும் இருக்கு. பிக்சல் 56 மெகா பிக்சல்ஸ். வீடியோ பாத்தீங்கன்னா 740 பிக்சல்ஸ். இன்னும் வேற என்ன வேணும்? சிறப்பம்சங்கள் இருக்கிறது அதில். ஆமா, இதோட ரேட் தெரியுமா? இந்த கண்ணாடி பேர் என்ன? கூகுள் கிளாஸ். இது வந்து யுஎஸ்ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் நம்ம முருகருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். என்னது ஐபோனா? அது தேவையே இல்லை எனக்கு. இதுவே போதும். திஸ் இஸ் கூகுள் கிளாஸ். ஆமா, இது எவ்வளவுங்க? Just 2999 only. அப்பதான் எனக்கு வேணாங்க. அந்த ஐபோனோட ரேட் கேளு, அப்புறம் உங்களுக்கு தெரியும். எவ்வளோ? 6000. அப்ப ஓகே, இது அதை விட கம்மியா தான் இருக்கு. Thank you so much. Team 5 from MKJC College Vaniambadi, K. Priya, ML Saima Kaur, Fiza Afrin, Amina Sadi. Guys, please give us just 5 minutes. Then whatever you want to do. Just give us 5 minutes. I want to buy a phone that should support all the technologies
and it should have all the features. Okay, better you go for the iPhone 6. I think it has all the features. You want? Yeah, I want to watch my hand. Okay, let's go and buy it then. Ma'am, we want iPhone 6. And please give the demo too, because we are a new customer. We haven't used it before. Okay. iPhone 6 has various features. It uses iOS 7 operating system. The various new technologies which you want, it is present in that iPhone. And one more thing is, if you lost your iPhone by mistake, here application presents. By using this, you can track where it actually it is. Okay? Okay, fine. You just register your details. You just tell me the details. Okay, I'll just create an iPad account for you. Okay? Okay, dear, I have some more. I catch you later. Bye. Okay, bye. Thanks for coming, Priya, with me. Finally, I got it. Hey, Durga, it's been long time. We've stolen something, right? Yeah. I'll just go and struck with that girl. I'll manage her. You just, stole her iPhone, okay? Super, Let's go. yeah. What happened? What have you done to me? It's paining. Oh, sorry. What have I done to you? What have I done to you? Don't touch me. Oh, it's all right. Please. Sorry. Hello. Yes. We've got the iPhone. Without money. Got it. It's a new one. Oh my God. What to do now? I have an idea. Oh, that shopkeeper told me if iPhone is lost, we can trace that person. Let me contact him. Ma'am, I lost the iPhone. Just now I bought it, ma'am. Yes, tell me. Please trace the person. You will take it. Okay, just tell your iPad ID. We will find out where it is. Okay? Okay, ma'am. It's okay. Yeah, it is nearby. It is in next street. Okay, you just go and check it. Yeah, thank you so much. Thank you. Hey, sit. Please be here. Don't. Give it. Who are you, man? Give me your bag. You cheater. Who are you? No, I want it. Why are you behaving like this? You have stolen iPhones. No, I didn't. Give me your bag. Oh, check it. Oh my God, why are you behaving like this? Shut up. God, you dear. Here it is. How dare you? Here it is. Oh, you cheater. I will complain to the police. You Oh my God. I hate technology, man. I really hate technology. We thieves suffers a lot by these technologies, and I truly hate it. That's all. Just go. Our slogan is take the world in your hand. By using iPhone 6. Thank you. ஹலோ டேய் மச்சான் எங்கடா இருக்க கோவி டேய் மச்சான் எல்லாம் கிண்டல் பண்றாங்க லாப்பே இல்லன்னு சொல்லிட்டு சின்ன பசங்களா வச்சு விளையாடுறானுங்க என்னடா நான் பண்றது கேவலமா இருக்குடா எம்சிஏ படிக்கிறது Cool. Be cool. டேய் லேப்டாப் வாங்க நீ அந்த மாதிரி வாங்குடாடா எனக்கு கொஞ்சம் சொல்லு எப்படி கொஞ்சம் சொல்லேடா ப்ளீஸ் டா பிடிக்க வேலைடா வீட்ல இருக்கவே எல்லாம் கலாய்க்கிறாங்கடா சின்ன பசங்கல இருந்து பெரிய பசங்க வரைக்கும் அந்த கம்பெனி பத்தி கேக்குற நீ அது பெரிய ஒரு கம்பெனி லேப்டாப் கம்பெனி அதை வாங்காத நீ என்ன சொல்ற அப்ப எப்படி லேப்டாப் வாங்குறது எப்படி எல்லார்கிட்ட சீட் போடுறது புதுசா ஒரு கம்பெனி வந்திருக்காமா அந்த கம்பெனில வாங்கி பார்க்கலாம் போலாமா அப்ப எப்ப போலாம் அந்த கம்பெனி பேர் நோவோ ஸ்மைல் கம்பெனியா நோ சொன்னாங்க போய் பார்க்கலாம் வா பாத்துடா அப்புறம் நம்ம பழைப்பு சிரிப்பா சிரிச்சிட போகுது எல்லாத்தையும் பார்த்துலாம் வா நம்ம ஓகேவா வா போலாம் Welcome to Say Smell Computers. நான் வந்து ஸ்டைலிஷா லேப்டாப் வாங்கணும் பார்க்கவே அட்ராக்டிவா இருக்கணும் உங்களுக்கு தேவையான கம்ப்யூட்டர்ஸ் நாங்க ப்ரெசென்ட் பண்றோம் இதுதான் ஹாப்பி லேப்டாப் இது என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு மேடம் இதுல வந்து விண்டோஸ் 8 அல்டிமேட் நாங்களே ப்ரொவைட் பண்றோம் அதுவும் இல்லாம ஆன்டிவைரஸ் நாங்களே ஃப்ரீயா கொடுக்கறோம்
ஆல்ரெடி இது ஆப்பிள் லேப்டாப்ல இருக்கு மேடம். இது ஏன் இதுல எக்ஸ்ட்ரா பண்றோம்? இருங்க இன்னும் முடியல. இத நீங்க உங்க சிஸ்டம் செக்யூரா வச்சுக்கலாம். அதுவும் இல்லாம உங்களுக்கு நெட் ஸ்லோ ஆகாது, ஹேங் ஆகாது. ஸ்டைலிஷா இருக்குமா? ஸ்டைலிஷ் இதுதானே கேக்குறீங்க. உங்களுக்கு இதுல 7 பேனல்ஸ் கலர் தரும். உங்களுக்கு அட்ராக்ட் பண்றதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கும். கஸ்டமர் கேர் எப்படி? நான் ஆல்ரெடி ஒரு லேப்டாப் வச்சிருக்கேன். அந்த லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா என் மவுஸ் ஒர்க் ஆகல. ஓகேவா? அந்த மவுஸ் ஒர்க் ஆகனால ஃபோன் பண்ணா நாட் ரீச்சபிளே இருக்கு. அட்டனும் பண்ண மாட்டாங்க. எங்க கம்பெனி அப்படி இல்லங்க. உங்களுக்காக தான் நான் இருக்கேன். எல்லா கம்பெனியும் அப்படிதான்டா. இப்படியோ இதுவும் அப்படிதான்டா இருக்கும். இருங்க வாங்கறதுக்கு நெக்ஸ்ட் கம்பெனி போலாம். இருங்க உங்களுக்காக தான் Windows 8 அல்டிமேட் நாங்க ப்ரொவைட் பண்றோம். இதுல LED டிஸ்ப்ளே இருக்கு. அதுக்கப்புறம் ப்ளூரே பிளேயரும் சூப்பர் கம்ப்யூட்டர் நாங்க DVD பர்னர் இருக்கு. அதுக்கப்புறம் USB 4.0 வெர்ஷன்ஸும் இருக்கு. இத நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கறேன். எப்படி அது? இதுல நீங்க லேப்டாப் நிறைய தெரியாம கீழே போட்டுருவீங்க. இது கீழே போட்டாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாது இந்த லேப்ல. பிகாஸ் டஸ்ட் ப்ரூஃப் இருக்கு. அது ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ட் இருக்கு. தண்ணியில போட்டாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாது. இது ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ரியலாவா சொல்றீங்க? வேணா நீங்க போட்டு பாருங்க மச்சி. உண்மையே நம்புற மாதிரி இல்ல மச்சி. நீங்க யூஸ் பண்ணுங்க மச்சி. உங்களுக்காக தான் நாங்க இருக்கோம். அப்படி என்னங்க பண்ணுவீங்க மச்சி? நீங்க once ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு 7 years வாரண்டி வித் ஃப்ரீ சர்வீஸ். உண்மையிலேவா? உண்மையிலேதாங்க. ஐயோ ஏய் மச்சி வாங்கலாமாடா? போய் பார்க்கலாமா என்ன கலர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு? ஓ லேப்டாப் ரீம் பார்க்கலாமா? நீங்களே கலர்ஃபுல்லா இருக்கீங்க. உங்க லேப்டாப் கலர்ஃபுல்லா இருக்க தேவையில்லையா? ஓகே மச்சி வா பார்க்கலாம். பயங்கரமா இருக்கா? வாவ் நெட் ஓபன் பண்ணிக்கலாமா? எல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க. செம சூப்பர்ரா. ஓகே ரொம்ப உங்களுக்காக இது நாங்க ப்ரொவைட் பண்றோம். நீங்க ஹாப்பியா இருக்கணும்னா எங்களுக்கு தேவை. ஹாப்பி வாங்குங்க. ஹாப்பி லேப்டாப். டோன்ட் வரி, பி ஹாப்பி. Now phone talk. Phone talk. Hey, avana. Say hello. Hello. Kishore. Hello Kishore. Hi. என்ன பண்ணிட்டு இருக்க கிஷோர்? இதோ காலேஜ் கேம்பஸ்ல தான் இருக்கேன். சரி சீக்கிரம் காலேஜ்க்கு வா கிஷோர். வந்துட்டேன். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஓகே போடா Hi Parani. Hi, how are you? Fine. எங்க நம்ம கேங்ல ஒரு ஆள் குறையறாங்க? அவளை கால் பண்ணி தான் கூப்பிடணும். ஓகே கால் பண்ணி போர் அடிக்குது. சரி வா. டிங் 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 டிங். ஹலோ பானுப்ரியா. Hi. How are you? Fine. Where are you? Where are you? என்ன இது? என்ன பண்ணி சரியாவே கிளியரா கேட்கவே இல்லையா? கேக்கலாம். நீயே செக் பண்ணி பாரு. இதுதான் ப்ராப்ளம். சரி ஓகே. ஹலோ 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 என்ன போனியா இது? என்ன போன் வச்சிருக்கிற? அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்துச்சு. என்ன பழைய போன் வச்சிருக்க? சரி நீயே சஜஷன் தானே நல்லா இருக்கிற போனா பார்த்து. பாத்தியா என் போன் என்ன மாதிரி இருக்கு தெரியுமா? நான் நடந்தா நடக்குது, ஒன்னா ஓடுது. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அந்த போனே வாங்கிக்கிறேன். எக்ஸ்சேஞ்சா? சே இந்த போன்ல எத்தனை முறை எங்க ஃப்ரெண்ட் என்ன நினைக்குவான்? சே ஓகே சரி என்ன பண்றது? நீ என் கேர்ள் ஃப்ரெண்டா போயிட்ட. அதனால நான் போயிட்டு உனக்கோசரம் போன் போயிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நியூ அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஓகேவா? A to Z எல்லாமே நம்ம தான் இந்த உலகத்துல அது மாதிரி நல்லா யூஸ் பண்ற மாதிரி சூப்பர் போன் உக்காந்தால எல்லாமே இருக்கிற மாதிரி வாங்கலாம். ஓகேவா? என் ஃப்ரெண்டை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஓகேவா? ஹாய் வாட் ஆர் யூ டூயிங் மச்சான்? ஏய் ஐ அம் இன்ஷா. நான் ஒரு பஞ்சம்மா. நோ ஏய் உன் பாஸ் காலெல்லாம் இங்க காடாத. நடக்குது. சரி மாமா. அப்புறம் இங்க காடா. இல்ல எனக்கு கொடுத்த மாதிரி T-phone ஒரு 4G நியூ கான்செப்ட் சூப்பர் அட்வான்டேஜா இருந்துச்சுல.
அமேசிங்கா இருந்துச்சு, ஆசமா இருந்துச்சு. என்ன தெரியுமா, என் காலேஜ்ல எல்லாமே எங்க ஸ்டாஃப்ல இருந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே இந்த போன் வேணும்னு கேக்குறாங்க. அதனால இதுல அட்வான்டேஜஸ் ஃபியூச்சர்ஸ் வேற நிறைய இருக்குது. என்ன பண்றது, அதனால வாங்கியே ஆகணும். என்ன சொல்றேன், ஏய் டூ போன் நியூ டெக்னாலஜிடா, என் ஷாப்ல மட்டும் தான் கிடைக்கும் அது. சரி மச்சான், இதனுடைய ஃபியூச்சர்ஸ் என்னன்னா, இதனுடைய ஸ்பீடு வந்து 2.4 ஜிகாஹெர்ட்ஸ் இருக்கணும். இதனுடைய ப்ராசஸர் ஸ்பீடு, இன்டர்னல் வந்து 100 GB வரைக்கும் இன்டர்னல் மெமரி இருக்கு. ரேம் வந்து 8 GB வரைக்கும் இருக்கு. அதனால வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அந்த ரேம் தான்டா செம ஸ்பீடா இருக்கும். இதனுடைய ரேஞ்ச் வந்து 2000. இது வரையும் இந்த ப்ரீ மொபைல்ஸ்ல எதுவுமே இண்டஸ்ட்ரியிலே வரலடா. 8 GB ரேம், இன்டர்னல் மெமரி வந்து 100 GB. ஓகேவா, இப்போ ஃப்ரெண்ட் என்னடா ஃபோன் யூஸ் பண்றாங்க. ஓகே ஓகே மச்சான், சரி இது மச்சான் இதனுடைய ரேட் எவ்வளவு மச்சான் வேணா? லாஸ்ட் 6000 வேணா, இப்பனா மச்சான் லாஸ்டா 4999 ஒன்லி 10,000. எல்லாரும் விரும்பி வாங்கினால பிரைஸ் கம்மி பண்ணிட்டாங்கடா. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்திருக்கேன், 2 பாக்ஸ் பீஸ் காட்டு. ஓகேவா, அவங்க என்ன தொட்டு ஒன்று வாங்குறாங்க, நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் மொபைல். ஓகேவா, சரி மச்சான், அவங்க காலேஜ்ல கூட யாருன்னா சொல்லுடா, எல்லாம் இந்த போனை லைக் பண்ணி சொல்றான். கடல்லே இல்ல இந்த மொபைல், நீ கவல்லே படாத, சேல்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா, சரி மச்சான், இந்த ஒரு 2 மொபைல் தான் மச்சான். இது பாக்ஸ் பீஸ், இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் செம சூப்பரா இருக்கு மச்சான். 4G டெக்னாலஜி யூஸ் பண்றதுல இதுல செம வீடியோ கிளாரிட்டி எல்லாம் நல்லா இருக்கும். மொபைல்ல வந்து டிவி எல்லாம் காமெடி ஷோஸ் எல்லாம் பார்க்கலாம். யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் சீக்கிரமா டவுன்லோட் பண்ணிக்கலாம் மச்சான். எப்பா எப்படியோ பரணி போதுமா, இந்த மொபைல் வாங்கிட்டோம். எப்படியோ அட்வான்டேஜஸ் ஃபீச்சர்ஸ் வேற இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ண, நல்லா பண்ணி. நீ வேணா இப்போ கம்யூனிகேஷன் செக் பண்ணி பாரு மச்சான், என்ன ஸ்பீட் இருக்கு. ஸ்மால் சேஞ்ச் இந்தாங்க பேசுங்க. ஹலோ ஹலோ, வாவ் பியூட்டிஃபுல் கமாண்ட், சோ ஆசம். ஓகே ஓகே, தேங்க் யூ. எல்லாரும் ப்ளே ஃபோன் வாங்க, நல்ல கனெக்ஷனோட இருங்க. அமேசான் கார்டுகளிலே கிடைக்காது, சீக்கிரம் வாங்கி பயனடைங்க. ஓகே பை, குட் நைட், தேங்க் யூ. Welcome to all. My answer topic is optical mouse is based on power வந்து இங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா, சாதா மவுஸை பார்த்தீங்கன்னா சும்மா நச்சுன்னு இருக்காது. ஆனா எங்க மவுஸ் கிளிக் பேக் ஊந்துடும், அவ்வளவுதான். எந்த அதிகாரம் இருந்தாலும் 5 நிமிஷம் ஊந்துடும். இப்ப பாருங்க, ஆப்டிகல் மவுஸ் மூலமா இப்படி மூவ் ஆகி மூவ் பண்ணுமா ஆப்டிகல் மவுஸ். அப்படித்தான். இப்ப பாட்டு பிளே ஆகும் பாருங்க, என்ன ஆக மாட்டேங்குது. இதான் சாதா மவுஸா? ஐயா, எங்க பவர் மவுஸை பாருங்க. கமான், நல்லா ஆடுப்பா. என்னப்பா நெக்ஸ்ட் வந்து வீடியோஸ் ஃபார் ஆப்டிகல் மவுஸ். ஏன்னா அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். அடுத்து பாத்தீங்கன்னா கேம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேம்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்றோம் ஆப்டிகல் மவுஸை, எப்படி ஒர்க் பண்ணுன்னு பாருங்க. என்ன ஸ்லோவா சாவரா? இதுல ஆப்டிகல் மவுஸை பாருங்க, ஒரு ஷாட். அதான் ஆப்டிகல் மவுஸ், பவர் மவுஸ். எப்படி நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சாதா மவுஸை பார்த்தா யாருக்கும் பிடிக்காது, நம்ம பவர் மவுஸை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும். அதான் பவர் மவுஸ். தேங்க்யூ. சொல்றா
ஹலோ போடு போடு எடுத்து போடு அப்பாடா ராஜாராணி படம் கிடைச்சிச்சு. நான் இப்ப ராஜாராணி படம் பார்க்க போறேனே, ஜாலி. ஐயோ கடவுளே, வைரஸா போச்சா? என் ப்ராஜெக்ட் போச்சு, என் டேட்டா போச்சு, எல்லாமே போச்சே. ஐயோ என்னடா குழந்தை, என்னடா ஆச்சு? ஏன்டா அழுற? இது வரைக்கும் நீ அழுத நான் பார்த்ததே இல்லையாடா. என்னடா ஆச்சு? அண்ணா இந்த ஆன்டி வைரஸ் இல்ல, அதால எல்லாமே போச்சு. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியல. இந்தாடா ஆன்டி கிட்ட பேசணும் சொல்றேன், நான் போட்டு தரேன். அதுக்கு ஏன்டா அழுற? இந்தாடா முதல்ல நீ ஆன்டி கிட்ட பேசுற. நீ ஆன்டி இல்லனா ஆன்டி வைரஸ் இந்த அண்ணா கொன்னு அம்மா குட்டி செல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி அம்மா என்னடா உன்னால தான் வந்துச்சு. why are you crying? எல்லாம் உன்னால தான் வந்துச்சு. என் ஆன்டி வைரஸ் இல்ல, அதால என் ப்ராஜெக்ட், என் சாஃப்ட்வேர் எல்லாமே போச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. அவ்வளவுதானே, live it. நான் சால்வ் பண்றேன் செல்லம். புடுங்க வேணாம். ஏய் இப்போ என்ன உனக்கு ஆன்டி வைரஸ் தானே போனோம். எங்க அண்ணன் எங்க ப்ரோ இருக்கிறாரு, சும்மா ஆன்டி வைரஸ், ஆயா வைரஸ், அங்கிள் வைரஸ், தாத்தா வைரஸ், எந்த வைரஸா இருந்தாலும் அசால்ட்டா டீல் பண்ணுவாரு. இதோ ஒரு ஃபோன் பண்றேன். ஹலோ ஹலோ, தமிழ வாலிபர் சங்க தலைவர் கைப்புள்ள இருக்காரா? கைப்புள்ள தான் பேசுறேன். கைப்புள்ள உங்க சேவை எங்க கம்ப்யூட்டருக்கு தேவை, வர முடியுமா? அதுக்கு தான் இந்த சங்கமும் இந்த சங்க தலைவரும் காத்துட்டே இருக்கேன். இப்போ வந்துட்டேன். வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா, உங்க சேவைய காமிங்கண்ணா. இந்த சாங் ரொம்ப முக்கியமா, போடி அந்த பக்கம். ஏமா என்னாச்சு, என்ன ப்ராப்ளம்? அண்ணா இதுல வென்றை போட்டதால எல்லா வைரஸும் வந்துச்சுன்னா ஆன்டி வைரஸ் இல்ல, நான் ஏதாவது பண்ணி என்ன காப்பாத்துங்கண்ணா. கடவுளே உனக்கு மனசே இல்லையா? அட இது போய் என்ன கவலைப்படுற? கஷ்டப்படுற மனிதர்களுக்கு முருகன் துணை இருக்கிற மாதிரி கஷ்டப்படுற இந்த மாதிரி கம்ப்யூட்டர்களுக்கு முருகேசன் ஆன்டி வைரஸ் இருக்கு. வா போட்டு மாறலாம், வாங்க போலாம். 100 ரூபாய் வாங்க வாங்க வாங்க. ஆன்டி வைரஸ் இன்டர்நெட் இல்லாம அப்டேட் பண்ணக்கூடிய ஒரே ஆன்டி வைரஸ் முருகேசன் ஆன்டி வைரஸ். ஏமா எங்களுக்கு ஒரு முருகேசன் ஆன்டி வைரஸ் கொடுங்கம்மா. எப்படி இருந்தா ஆன்டி வைரஸ் இப்படி ஆயிடுச்சு? ஐயோ எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லாமா, முதல்ல ஆன்டி வைரஸ் கொடுங்க. முதல்ல 100 ரூபாய் எடுங்க, அப்புறம் ஆன்டி வைரஸ் தரோம். என்னம்மா காசு? ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஆன்டி வைரஸ் கிடைச்சிச்சு. இதை இன்ஸ்டால் பண்ணி உடனே உன் சிஸ்டத்துல இருக்க எல்லா ப்ராப்ளமும் சரி ஆகல, அவ்வளவுதான். ஓகேவா? முருகா நீ தான் காப்பாத்தணும். ஏய் முருகன் காப்பாத்தலடி, முருகேசன் ஆன்டி வைரஸ் தான் காப்பாத்துச்சு. எல்லாரும் என் சிஸ்டம் கிளியர் ஆயிடுச்சு. ஜாலி ஜாலி ஜாலி. ஓகே, எல்லாரும் வந்து கேசவன் ஆன்டி வைரஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க. இது வந்து முருகேசன் ஆன்டி வைரஸ். கேசவனோட ஃப்ரெண்ட் தான் அந்த முருகேசன். ஓகேவா? அதனால தான் அது பேர் முருகேசன் முடியுது. ரொம்ப தேங்க்ஸ். ஓம் முருகா, 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 ஓம். Now, we have reached another important event of the day, the most awaited valedictory function. As we begin this ceremony, I'm extremely happy to invite Mr. M. Saravanan to deliver the welcome address. Good evening to one and all gathered here. I take immense pleasure to deliver the welcome address on this special occasion. At the onset, I extend a warm welcome to our guest for this evening, Mr. D. Durai Kumar, Head of the Department of IT. Thank you, sir, for gracing this function with your presence. I am very happy to welcome our Dean Academics and our HOD, Professor G. Ranjay Pandian, a source of constant help and support to this gathering. I also welcome all my faculty friends and students to this evening function. A big welcome to all, one and all, once again. Thank you. The individual, it is best for the race because it ensures the survival of the fittest in every department. Now we have reached the greatest moment of this valedictory function, that is the prize distribution. I request our chief guest, Mr. D. Durai Kumar, to distribute the prizes to the participants who have excelled in this event conducted today.
here. I take great pleasure in proposing the vote of thanks at the close of this symposium. I am very grateful to our management for providing this platform for the students of GTech and all the other college students who have come here to develop their technical skills. I extend my gratitude to our most beloved principal, Dr. B.V. Ramakrishna, for spending his time with us this morning and for his enlightening presidential address. I am very thankful to our HOD, Professor G. Ilanjariya Pandian. I extend my thanks to our CEO, Mr. P.V. Parthasarathy, for all the help rendered and for initiating all the arrangements to be made for the success of this program. A big thank you to our Dean Academics for all the efforts taken and for his constant help and support. I want to thank all my faculty members without whom this day would not be possible. I extend my thanks to all my student friends from GTech and from other colleges for their cooperation for making this day a memorable one. Thanks to all the technicians and support staff for the help given. Once again, thank you one and all. Thank you.